ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு நம்ம கறி சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு முந்திரி, கூடவே 3 தக்காளி. இதை நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இப்போ அதே கடாயில் மறுபடி எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே மறுபடி 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் தான் வதக்கியிருந்தோம், தக்காளி வதங்கலை. அதனால் இந்த தக்காளியோட ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம இதை ஒரு 7 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி இதில் இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த வரைக்கும் வதக்கி விடணும். இதில் இருக்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இதை தண்ணி இல்லாமல் இருத்து இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இந்த கிரேவி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காரம், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு. இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவியாக வேணுமா இல்லை கொஞ்சம் குழம்பா வேணுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம்